கோனை பால்ஸ் ஏன் போறியா? கோனை பால்ஸ் என்னத்துக்கு போவாங்க? ஏங்க அங்கே உங்களுக்கு என்னங்க வேலை? லேடிஸ் தான் இங்கே போவாங்க. மச்சி இதை கேளு, கோனை பால்ஸ் லேடிஸ் தான் போவாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. கோனை பால்ஸில் உங்களுக்கு என்ன வேலை? அவர் பேர் என்ன? கோனை பால்ஸில் குளிக்க போகிறான் கோனையை உட்காந்து. ஜி அவர் பேர் என்ன? எவர் பேர்? அவர் எவரு? நயேந்திராவோட பேர். எது? நயேந்திரா. விக்னேஷ் சிவனா? ஆளு ராமராஜன். ராமராஜன் நீங்களும் போனாக்க லேடிஸ் தான் அவங்க. ஏங்க இந்த அவரை கூட என்ன சேர்க்காதீங்க. அவர் வேற மாதிரி தெரியுவார். நான் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. நீ எந்த மாதிரி ஆளு? நீ எந்த மாதிரி ஆளு? உங்களை அளவு எடுக்கிறாரு. உங்களை அளவு எடுக்கிறது. அளவு எடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். எங்கே பார்த்தீங்க? உங்கள் வீடியோவில் தான் கீழே வரையும் நீ அளவு எடுத்து. அளவு எதுக்கு எடுத்தேன்? உங்கள் வீடியோ எடுத்தேன் உனக்கு தான் தெரியும். ஜாக்கெட் தைக்க வந்தாங்க, நான் டைலர் கடை வச்சுருந்தேன். அப்போ அளவு எடுத்தேன். அளவு எடுத்து தானே தைப்பாங்க. அதெல்லாம் ரைட்டு தான். அந்த அது பேர் என்ன? நிஷா. அவர் ஏன் உங்களை அடிச்சது? அது நிஷா ஏன் அடிச்சிச்சுன்னா சும்மா அளவு கரெக்டாக அடிச்சுனாக்கா ஏன் அடிச்சது ஒன்று? கரெக்டாக தாங்க எடுத்தேன். நானும் கையை ஒரு அளவுக்கு அந்த மாதிரிலாம் கீழ்த்தரமான இல்லைண்ணா. சரிங்க விடுங்க. நிஷாவிட்டே கேளுங்க. நீங்கள் என்ன நிஷா என்னத்துக்கு அரைஞ்சிது உங்களை? என்ன எங்கே நிஷா நீ அடிச்சது பார்த்தீங்களா? பார்த்து நான் தானே கேட்குறோங்க. இல்லை நீங்கள் நிஷாவை அடிச்சது பார்த்தீங்களா? அம்மாச்சி அடிச்சதால தான் உங்கள் மண்டை வீங்கிருக்கு. என் மண்டை வீங்கினது நீ பார்த்தீங்களா? என் மண்டை எப்பவுமே அப்படி தான். எப்படி? ஆமாம், உங்கள் மண்டை தான் வீங்கி போய் கிடக்கு. வீங்கி விரிஞ்சு போய் உன் மண்டை தான் இப்போ வீங்கி விரிஞ்சு போய் கிடக்கு. அது ரோட்டில் போட்டு ஹெல்மெட் இல்லாத வச்சுக்கோங்க. எது ஹெல்மெட்டுக்கா? நீ என்னதுக்கு வச்சுக்கிறேன்? இது என்னன்னா இது வந்து வழுக்கு பாறை. சரி சார், இதுதான் ஒரிஜினல் ஹெல்மெட். அது ஹெல்மெட் கிடையாது. புரியுதா? இதுதான் ஒரிஜினல் ஹெல்மெட். ஆமாம், தேவையில்லாமல் ஏதாவது பேசாதீங்க. அன்னைக்கு அந்த பைக்கு போய் பாட்டுங்க. அது பேர் என்ன? யோகா வாங்கினாரு. யோகா எதுக்கு அடிச்சுன்னா யோகாவுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். என்ன ஹெல்ப் பண்ண போனேன்? யோகாவுக்கு சின்ன ஹெல்ப் பண்ண போனேன். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா? போனேன். இப்போ வர்றாங்க பாயிண்ட்டுக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல கடல் ஓசை அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஓனர் பாருங்க. இவர்தான் நான் தான். அது எவ்வளோ டீசெண்டாக போயிட்டு எடுத்தியா? அது நான் படமாக்குறது. மாமியாவை தூக்கி போயிட்டு டேபிளில் தூக்கி வச்சு நான் எடுத்து போட்டோன்னா என்ன ஒரு விஷயம்? உத்தரப்பிரதேசத்தில் கல்யாணம் பண்ணாலும் மாமியாவை அதை கேட்கல. இது தவறான கான்செப்டா இல்லையா? இது தவறு. மாமியாவை தூக்கி டேபிளில் வச்சு அதை கதற இது பண்ணுறது தவறான தானே? அதில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நான் நடிக்கல, அவர் தான் நடிச்சேன். அதில் அந்த 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 ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணீங்கல்ல, அப்போ நீங்கள் தடுக்க வேண்டியதானே? இவர் இல்லை, நான் அப்போ அந்த டைமில் இல்லை. அந்த டைமில் நான் இல்லை. எங்கே போனீங்க? கடைக்கு நீங்கள் எதுக்கு அந்த கேரக்டர் நடிச்சிங்க? நீங்கள் ஃபேமஸ் ஆகி போய் கிடைக்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் சரக்கு வாங்கி கொடுத்து போயிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி அவ்வளோ ஒரு மாமியாவை போய் ரேப் வந்து கற்பழிக்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கீங்க. இது தப்பு இல்லையா? அது இதாங்க உண்மை நடக்குது. வேற மாதிரி பண்றாங்க தெரியல உங்களுக்கு. வட மாநிலத்தில் பண்றாங்கன்னா வட மாநிலத்தில் பார்த்தீங்களா? வட மாநிலத்திலலாம் மாமியாரோட பேசிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? ஏன் சார் வட மாநிலத்தை பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இப்போ வந்துருச்சு. அதுக்கு தான் உங்கள் மாமியார் உங்களுக்கு நடக்கும். அப்போ நீ விட்டு உங்கள் பொண்டாட்டியே 4 தீப்பு வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டா என்ன செய்வீங்க? அதுக்கு எடுத்து என்ன செய்வீங்க? உங்கள் மாமியார் தான் போவேன். ஏங்க இங்கே பாருங்க தலைவர், தேவையெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அந்த கான்செப்டே நீங்கள் எடுத்து தப்பு. நான் எடுக்கல, நான் டைரக்ஷன் இல்லை, நான் ப்ரொடியூசர். அவரை உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சேனல்லாம் போட்டிருக்கீங்க. அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பா காப்பிரைட்ஸு சவுண்டை கலந்துப்பா. ஏய் சவுண்டை கட் பண்ணுப்பா. அந்த மாதிரி ஏய் ஜோ இந்தா கட் பண்ணியா போச்சு.